ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கீப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4x4 கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி மூவ் பண்ணணும், அப்புறம் சென்டர் சேர்க்குறது. செகண்ட் பார்ட்டில் வந்து எட்ஜ் சால்வ் பண்ணுறது, அப்புறம் கியூப் சால்வ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 4x4 பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கியூப் வந்து ரேண்டமாக ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3x3ல சேர்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து ஆர் டேஷ், அப்புறம் எல் டேஷ், ஃபேஸ் டேஷ், அப்புறம் பேக். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் என்கிட்ட டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு நான் ரீல்ஸும் போடுவேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வந்து ஆர் டேஷ், அப்புறம் எல் டேஷ், ஃபேஸ் டேஷ், அப்புறம் பேக் டேஷ், அப்புறம் யூ டேஷ், டி டேஷ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கார்டை அமுக்குனீங்கன்னா ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த மூமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 4x4க்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில நோட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் மூவ்னா ஃபஸ்ட் லேயர் மட்டும் பண்ணுவீங்க. ஸோ இதில் எப்படின்னா ஸ்மால் ஆர், அதாவது ரைட் ஸ்மால் ஆர் இருக்கும், அதாவது ஒய்டர் மூவ்ஸ், அதாவது இந்த லேயரோட சேர்த்து இந்த லேயரை நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ இது 2 லேயர், நீங்கள் 2 லேயர் மூவ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஒய்டர் மூவ்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் வந்து ரைட்க்கு, ஸோ அதிலே டேஷ், அதாவது மேலே வந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபி இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து ரிவர்ஸ் மூவ். ஸோ இதே மாதிரி எல் டேஷ், அப்புறம் அப்புறம் ஒரு யூ டேஷ், அப்புறம் இதே மாதிரி ஸ்மால் டி டேஷ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்லேயே ஸ்மால் ஃபேஸ் டேஷ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம தெரிஞ்சது. பட் அந்த வைடர் மூவ்ஸ்னால் என்னென்னா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மிடில் லேயரை சேர்த்து நம்ம மூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் 4x4க்கு. இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கியூபை கற்றுக்கலாம். இப்போ இந்த 4x4 கியூப்பில் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்காது. இந்த 3x3 கியூப்பில் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் கிடையாது. ஸோ வந்து சென்டர்ஸ் நம்ம தான் உருவாக்கணும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2x2 கியூப் மாதிரி தான். அதுக்கு சென்டர் கிடையாது, இதுக்கும் சென்டர் கிடையாது. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸில் வந்து நம்ம தான் சென்டர் மேக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எப்படி சென்டர் மேக் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஒரு 3x3யோட கலர் பேட்டர்ன் வச்சு தான் மேக் பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சால்வ் பண்ணியிருக்கு. இதில் சென்டர்ஸ் எப்படி சால்வ் பண்ணிக்கொண்டது பாருங்கள். இங்கே ஒயிட் இருக்குன்னா ஆப்போசிட்டில் எல்லோ இருக்கும். ஸோ உள்ளே வந்து ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சு இருக்கும், க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் ப்ளூ இருக்கும், ரெட்டுக்கு ரைட் சைடில் க்ரீன் இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஒயிட் கீழே, எல்லோ மேலே, க்ரீனுக்கு ரைட் சைடில் ஆரஞ்சு, லெஃப்ட் சைடில் ரெட்டு, க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் ப்ளூ. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்போ சென்டர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும், என்னென்ன மெத்தட் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் லேயர். இப்போ ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து பேர் பண்ணணும், பார் மேக் பண்ணணும். சரி, எப்படி மேக் பண்ணலான்னா, இதுக்கு பக்கத்தில் இங்கே இல்லை இங்கே வர மாதிரி ஒரு ஒயிட் பீஸ். இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த பீஸ் வந்து நான் ஒரு எல் மூவ் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல சேர்ந்துடும். ஸோ இப்போ பார் வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு பார் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலான்னா, நம்ம இங்கே ஒரு பார் சேர்த்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம், இல்லை இதை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு பாராக மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பீஸ் இருக்குது, இது ஒரு ஃபேஸ் டேஷ் பண்ணினா இதை இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ண பிறகு நான் எனக்கு இந்த கடைசி பீஸை வேறுன்ற இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கே இருக்குது, இதை வந்து எங்கே கொண்டு வரலான்னா இதை வெளியே எடுக்கிற மாதிரி, அதாவது இந்த இடத்துல இப்போ இங்கே வச்சிங்கன்னா எப்படின்னா, இப்போ நான் இந்த பீஸை வந்து வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இப்படி வந்து பார் ஃபார்ம் ஆகும், இங்கே கீழே பார் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பார் கிடையாது. ஸோ இப்போ இந்த பீஸ் இங்கே இருக்குன்னா கரெக்டாக இதுக்கு நேரம் இங்கே வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த பீஸ் வைக்கும்போது கலையும்.
இது கரெக்டாக இந்த பீஸ் எடுக்கும்போது பார் சேரும். ஸோ அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபேஸ் மூவ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா ஸோ ஒயிட்டில் வந்து 4 கலர் சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டரை ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டர் ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் எல்லோ சென்டர் தான் ஃபார்ம் பண்ணணும். ஒயிட் ஃபஸ்ட்டு, எல்லோ செகண்டு. ஸோ எல்லோ ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஒயிட் கலைஞ்சிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்லலாம் பாருங்கள் எல்லோ எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு எல்லோ இருக்குது, இங்கே ஒரு எல்லோ இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து சென்டரில் இருக்க 4 இதை மட்டும் தான் பார்க்குறோம் எல்லாத்துலேயும். ஸோ இங்கே 2 எல்லோ இருக்குது, இங்கே ஒரு எல்லோ, இங்கே ஒரு எல்லோ. இப்போ இந்த 2 வச்சு ஒரு பார் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது வந்து லெஃப்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது, இது ரைட்டில் ஃபஸ்ட் இருக்குது. இப்போ நான் வந்து லெஃப்ட்டில் செகண்டுக்கு இதை கொண்டு வரணும் இதை. ஸோ இது 2 தடவை திருப்பினா லெஃப்ட் சைடில் 2ஆவது வந்துருச்சு. ஸோ இப்போ இது 1, இது 2. அப்போ ஒரு யூ மூவ் பண்ணிங்கன்னா சேர்ந்துடும் பார். ஓகே, இப்போ இந்த பாரை எப்படி இதில் இன்சர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு எல் மூவ் பண்ணிவிட்டு ஒரு U2 பண்ணிவிட்டு இந்த எல்லை திருப்பி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே இருந்தது மேலே ஸ்டாப் ஆகிட்டு மேலே இருந்த சும்மா இருந்தது இங்கே வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு கீழே ஒயிட் கிடையாது, மேலே வந்து உங்களுக்கு தேவையானது போயிடும். ஸோ இன்னொருக்கா பாருங்கள், பார் இருந்துக்கு இந்த பாரை எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னா ஒரு எல் மூவ் பண்ணுறேன், ஒயிட் கலைஞ்சிருச்சு. ஸோ U2 பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ மேலே கலையாமல் இருக்கும். இப்போ மாதிரியே தான். இப்போ இந்த பீஸ் சிங்கிளாக இருக்குது, இந்த சிங்கிள், இந்த 2 சிங்கிளையும் சேர்க்கணும். எப்படி சேர்க்கலாம்னா இதுக்கேற்ற மாதிரி இதை அலைன் பண்ணணும். ஸோ இது வந்து லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் வந்து இப்போ நான் வந்து ரைட்டில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தால் சேர்க்கலாம். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதை கீழே இழுக்கும்போது இங்கே சேர்ந்துடும். கீழே இழுக்கும்போது கீழே ஒயிட் கண்டிப்பாக கலையும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த மூமெண்ட் ஸ்லைஸ் இருக்குல்ல, இப்போ நான் மூவ் பண்ண ஸ்லைஸ் இது. ஸோ இதோட ஸ்லைஸில் நான் அலைன் பண்ணணும். இதை இந்த பாரை அலைன் பண்ணிட்டேன்னா இது மூவ் ஆகும்போது எனக்கு இது வந்து சேர்ந்துடும். ஸோ எது மூவ் ஆகும் எது மூவ் ஆகலை அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அட்ஜஸ்ட் இந்த மாதிரி சைடில் சேர்க்கும்போது ஒரு ஸ்லைஸாக மூவ் பண்ணும், ஒரு ஸ்லைஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ எது மூவ் ஆகுதோ நமக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறத நம்ம மூவ் ஆகுறதுல தள்ளி விட்டுறணும். சிம்பிள். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ மேலே எல்லோ கீழே ஒயிட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இப்போ இங்கே ரெட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெட்டை வந்து சேர்க்க ட்ரை பண்ணுவோம். இங்கே பார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை பாராக மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூ மூவ் பண்ணுறீங்கன்னா இது கலைஞ்சிரும். அப்போ இந்த மூவ்மெண்ட் ஆகிற ஸ்லைஸில் இருந்து இதை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு ஃபேஸ் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைஸ்லேருந்து இது வெளியே வந்துருமா. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இதை மூவ் பண்ணலாம். இதனால் இது வந்து உங்களுக்கு கலையாது. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்குது, ரைட் சைடில் செகண்டாக இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி திருப்பிட்டு அதாவது அப்பரில் கொண்டு வந்துட்டீங்க. அப்போனா இதை நீங்கள் ஒரு U2 பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இது ஒரு சென்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியதுன்னா இப்போ இந்த எல்லோ ரெட்டு ஒயிட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ ரைட் சைடில் அப்போ என்ன வரணும்னா க்ரீன் கலர் சேர்க்கணும். நம்ம இதில் கலரை மாற்றி சேர்த்தோம்னா நமக்கு இந்த கியூப் வந்து சால்வ் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து க்ரீன் சேர்க்கணும். க்ரீனில் ஒரு பார் இங்கே இருக்கா. ஸோ இப்போ உங்கள் கியூப் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒயிட், ரைட் சைடில் எல்லோ, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடம் எனக்கு வந்து அப்பர், இதுதான் அப்பு. ஸோ இங்கே எனக்கு வந்து என்னென்னா க்ரீன் வேணும். நம்ம எப்படி எல்லோ லேயர் சால்வ் பண்ணும்போது ஒரு மூவ் பண்ணுறோம், அப்புறம் அதை U2 பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்தோமா. ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெட் கலர் வந்து கலையாது. ஸோ இப்போ க்ரீனில் பார் இருக்குது. ஸோ இந்த பார் மேலே கொண்டு போகிறேன், ஒரு U2 பண்ணுறேன், கீழே கொண்டு வரேன். ஸோ க்ரீன் கரெக்டாக வந்துடுச்சு. இன்னொரு க்ரீன் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இப்படி ஒரே இதில் 2ஆக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பீஸை மட்டும் இந்த சும்மா இருக்க லேயரில் கொண்டு வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஆர் பண்ணுங்கள், யூ மூவ் பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி கொண்டு வந்துடுங்க. ஆர் பண்ணுறோம், ஆர் ப்ரைம் பண்ணுறோம், அதனால் நம்ம கலையாது. ஓகே, இப்போ இந்த பீஸ் இருக்குது. ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரைட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கொண்டு வரோம்னா இது லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது, அப்போ இது ரைட்டில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ எந்த இடத்துல வைக்கணும்னா மூவ்மெண்ட் ஆகிற ஸ்லைஸில் வைக்கணும். மூவ்மெண்ட் ஆகிற ஸ்லைஸில் வச்சா தான் இது வந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே வந்த பிறகு இப்போ இந்த க்ரீன் வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் வந்து ஒரே லைனில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு நேரம் இதை வச்சு நீங்கள் இப்போ வந்து நம்ம பழைய இன்சர்ட் பண்ணோமா அதே மெத்தட் யூஸ் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணலாம். எப்படி நம்ம எல்லோ இன்சர்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த பார் இன்சர்ட் பண்ணணும்.
ஸோ இதை வாட்ச் பண்ணுங்கள். ஆர் மூவ் பண்ணி ஒரு யூடியூப் பண்ணிவிட்டு ஆர் டேஷ் பண்ணிங்கன்னா சேர்ந்துடும். ஸோ இப்படி சேர்த்தா தான் நமக்கு வந்து இந்த சென்டர் கலையாமல் நமக்கு சேரும். ஸோ இது இன்னொருக்கா பாருங்கள், இங்கே பார் சேர்ந்துருக்கு. ஸோ பார் இப்படி மாறி இருக்கும். இந்த பாரை இந்த லைனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதுதான் கீழே இருக்குது, இதுதான் எனக்கு மேலே வரணும், அதனால இதை மேலே கொண்டு போகிறேன். நீங்கள் ஆப்போசிட்டாக போயிட்டு இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் இங்கே ஃபார்ம் ஆகிடும். வேணா பாருங்களேன், இங்கே ஃபார்ம் ஆகிடும். அப்போ இது ஆப்போசிட் தப்பு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிறது எனக்கு மேலே போகணும். ஸோ மேலே கொண்டு போங்க, இதை இந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. இப்போ கொண்டு போனது திருப்பி பழையபடி கொண்டு வரும்போது உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ இப்படி வந்து 2 சேர்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த 2 சென்டரை வந்து சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணணும். அதாவது ஒரே சமயத்தில் 2 சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகே, இப்போ பாருங்களேன். ஸோ இது ரெட்னா இங்கே எனக்கு ப்ளூ வரணும். ஸோ இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த பார் வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லைஸாக மூவ் பண்ணுவோம், இதை இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம், ஒரு டபுள் மூவ் பண்ணி அப்புறம் இதை பழையபடி கொண்டு வந்துடுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே சென்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் எப்போவுமே நமக்கு இந்த கேஸ் இப்படி வராது. ஏன்னா நீங்கள் எல்லா சென்டரும் சால்வ் பண்ண பிறகு கடைசியாக சால்வ் பண்ணுற 2 சென்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படின்னு. ஸோ இப்போ இங்கே ஒரு வெயிட் இருக்குது, இந்த வெயிட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை இங்கே கொண்டு வந்தால் இங்கே வந்து இது பாராக மேக் பண்ணலாம் 1. ஸோ இன்னொரு பார் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கரெக்டாக வேலை இருக்குது. ஸோ இங்கே மாற்றினா இங்கே ஒரு பாரு. ஸோ இந்த பார் இங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி திருப்பிட்டு இது கீழே இருக்குன்னா சென்டர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ் இருக்குது. கீழே வேறு ஏதாவது பார் இருக்கான்னு பார்த்தா பார் இல்லை. ஸோ இப்போ இந்த பீஸை பார் ஆக்கலாம். எப்படி, இது எப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இது ஒரு பார் ஆகிடும். அப்புறம் இதை மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போகிறதுக்கு எப்போவுமே இந்த மூவ் தான். ஒருக்கா மேலே கொண்டு போகணும், அப்புறம் யூடியூப் பண்ணிட்டு கீழே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிறது இங்கே ஸ்டாப் ஆக்குறோம். அப்புறம் இப்போ இது 2 பார் ஆக்கலாம். ஸோ இதை எப்படி திருப்பணும், பார் ஆக்குறதுனா எப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே ஒரு பீஸ், மேலே ஒரு பீஸ், ஒரே லைனில். இப்போ வந்து நான் யூ மூவ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இப்படி. ஸோ இப்போ மூவ்ஸ் இப்படி பண்ணுறோன்னா அப்போ இதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக இங்கே இருக்கணும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் இப்படி பண்ணும்போது இங்கே லைன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது லைன் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், மூமெண்ட் ஆர் எட்ஜில் வைக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நேராக இந்த பாரை கொண்டு வரணும். இப்போ இந்த பாரை மேலே கொண்டு போங்க, 2 தடவை பண்ணுங்கள், கீழே கொண்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். ஒயிட்டில் ஃபஸ்ட் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த எட்ஜும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 எடுக்கிறேன். இப்போ ஒரு பார் வந்துருச்சு. இப்போ இன்னொரு பார் மேக் பண்ணோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வந்து இதை சேர்க்கும்போது இங்கே பார் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை இங்கே கொண்டு வரணும். ஸோ யூ மூவ் பண்ணிட்டு கீழே எடுத்திங்கன்னா கொண்டு வந்துடும். ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டர் சேர்க்கும்போது எந்த கவலையும் பட தேவையில்லை, ஏன்னா எதுவுமே சேராமல் இருக்கும். செகண்ட் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு கலாயம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து க்ரீன் சேர்க்கணும். இப்போ க்ரீன் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லைஸே இருக்குது, அதாவது ஒரு பார் இருக்குது. ஸோ இந்த பார் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். அந்த பாரை எப்படின்னா பண்ண மாதிரியே ஒரு 2 தடவை திருப்புங்க. எங்கே, அதாவது உங்களுக்கு தேவையான பார் எங்கே வரணும் அதை கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 தடவை திருப்பிங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் பழையபடி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆளை தேவையான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் அந்த மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் யூ மூவ் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் இந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல இருந்து அதை காப்பாற்றுறதுனால அது உங்களுக்கு கலையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சென்ட்ரு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பீஸ் பாருங்கள், சிங்கிள் சேர்ந்துருச்சு. ஸோ இது மூவ் ஆகிற ஸ்லைஸ் இது. ஸோ இதுக்கு கொண்டு வந்துடணும், அப்போ தான் மேலே போகும்போது சேர்ந்துடும். ஸோ ரெட்டு க்ரீன் சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருக்கும், இல்லை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ செக்கர் போர்டு இருக்கும், 2 சைடும் செக்கர் போர்டு இருக்கலாம் ஒரு நேரம், சில நேரம் ஒரு சைடில் மட்டும் இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ இங்கே ரெட்டுனா இந்த இடத்துல ப்ளூ தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ வந்து கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பார் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து இன்னொரு பார் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, இப்போ இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு யூ மூவ் பண்ணிட்டு கீழே எழுங்க. ஸோ இப்போ இந்த பார் உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு.
இந்த பார் நார்மலைஸ். ஸோ இன்னொருக்கா பாருங்கள், இங்கே ஒரு பார் இருக்குது. ஸோ இந்த பீஸை வந்து எப்படின்னா ஹைட் பண்ணுற மாதிரி இந்த பீஸை கூட்டி கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு இந்த பீஸ் தான் இங்கே ஃப்ரிங்கிளாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ யூமூவ் பண்ணுறேன், இந்த பார் சேர்ந்துருச்சு. ஸோ இது இங்கே இருக்கா, ஸோ இங்கே உங்களுக்கு பேர் ஆகும். ஸோ இந்த பேர் ஆகும், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார் ஃபார்ம் ஆயிரும். பார் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதை கீழே கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி மேலே சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து என்னென்ன ரொட்டேஷன் பண்ணுறோம், ரொட்டேஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சென்டர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து இந்த எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி பேர் பண்ணணும். ஸோ எப்போ நான் இந்த மாதிரி பேர் பண்ணுறனோ அதை வந்து ஒரு 3x3 கியூப் பாய் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். ஸோ இந்த பிளானுக்காக தான் இதுலேருந்து இதுக்கு எப்படி கொண்டு போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸை வந்து கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இன்டர்மீடியட் மெத்தட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ சேனல் கோல் என்னன்றதை சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.